குருவடி சரணம், திருவடி சரணம். ஓம் சக்தியே ஆன்மீக குரு அருள் திரு பங்கார் அடிகளார் அவர்களின் திருவடிகளே சரணம். 1008 போற்றி மலர்களினுடைய விளக்கங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். அதன் வரிசையில் 36வது மந்திரம் ஓம் தொழுபவர் இருள் நீ கொலிநகம் போற்றிவோம். முதலில் உள்ள பிரணவத்தையும் இறுதியில் உள்ள பிரணவத்தையும் நீக்கிவிட்டால் நமக்கு கிடைப்பது தொழுபவர் இருள் நீ கொலிநகம். இது 4 பதங்களை கொண்ட மந்திரம். இதுல என்னென்ன வார்த்தைகள் இருக்குன்னா, தொழுபவர் அதாவது வணங்குபவர், இருள் நீ கொலி கொலின்னு இருக்கு. இது உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும், உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படின்ற நீக்கு ஒலி அப்படின்ற இது நீ கொலியாக மாறுகிறது. இருளை நீக்குகிற நகம் அப்படின்னு இந்த மந்திரம் பொருள் நம்ம விளக்குறது. யார் அன்னையினுடைய பாதத்தை தொடுகிறார்களோ அவர்களுடைய இருள் நீங்குகிறது. அதுதான் இந்த மந்திரத்தினுடைய விளக்கம். என்ன இருள் நீங்குகிறது அப்படின்ற ஒரு கேள்வி வருது. அதுக்கு புலவர் விளக்கம் கொடுக்கிறார். அது மன இருள் நீங்குகிறது அப்படின்னு புலவர் விளக்கம் கொடுக்கிறார். மன இருள்னா என்ன? இதை நம்ம லலிதா சஹஸ்ரநாமத்துல இருந்து பார்க்கிறோம். நகதி திதி சம்சன்ன நமஸ்ஜம்மன தமோகுணா. இதுல இந்த தமோ குணம் அப்படின்ற வார்த்தை, இந்த மந்திரத்துல இருக்க தமோ குணம் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. ஏன் ஒரு கடவுளை கும்பிடுறோம்? ஏன் அவர்களுடைய பாதத்தை நம்ம தொடுகிறோம்? மன வளர்ச்சி பெற்று ஒரு ஞானம் பெற வேண்டும் அப்படின்றதுக்காக. அந்த ஞானம் பெறும் பொழுது நமக்கு இடையூறுகளாக இருக்கக்கூடிய குணங்கள் இருக்கக்கூடாது. எந்தெந்த குணங்கள்லாம் இருக்கக்கூடாது? மனதினுடைய பரிமாற்ற நிலங்களை நம்ம பார்த்தோம். மனம், புத்தி, அகங்காரம், அதுக்கப்புறம் சித்தம். இந்த மனம் அப்படின்றதுக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே இல்லாத ஒரு பொருள். புத்திக்கு தான் மனம் பார்க்கிறது. என்னென்ன மனம் பார்க்கிறதோ அது நல்லதா கெட்டதா அப்படின்றது புத்தி தான் சொல்லும். இந்த புத்தி வளர வளர நமக்கு அகங்காரம் வந்துவிடும். இந்த அகங்காரம் நம்மளை விட்டு எப்ப போகிறதோ அப்புறம் தான் சித்தம் அப்படின்ற ஒரு நிலையை, இந்த சித்த நிலையை அடைவதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அகங்காரத்தை தான் இங்க புலவர் இருள் அப்படின்றத குறிப்பிடுகிறார். இந்த பாதங்களில் இருக்கக்கூடிய நகங்கள் எந்த அளவுக்கு ஒளியாக இருக்கிறதோ, அதாவது அஞ்ஞானம் எனும் இருளை நீக்கக்கூடிய ஒளியாக இருக்கிறதோ, அந்த அளவுக்கு என்னுடைய அகங்காரம் தகர்க்கப்பட்டு நான் ஞானத்தினுடைய பாதையில் செல்வதற்கு இந்த நகங்கள் எனக்கு பயன்படுகிறது அப்படின்றதுதான் இந்த மந்திரத்தினுடைய முழு கருத்து. ஓம் தொழுபவர் இருள் நீ கொலிநகம் போற்றிவோம். இதுதான் இந்த மந்திரத்தினுடைய கதையும் கருத்தும். ஓம் சக்தி குருபடி சரணம்.